சலங்கை ஒளி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அபூர்வா போட்ட நாடகத்தினால மீரா பூமியை கூட்டிட்டு வரதுக்காக ககனோட வீட்டுக்கு வர அப்போ சாரதாவும் பூரணியும் பேசிட்டு இருக்கிற சமயத்துல கிருஷ்ணபிரசாத் இந்த விஷயத்தை பத்தி சொல்றதுக்காக சாரதாக்கு கால் பண்றாங்க. ஆனா பூரணி அந்த இடத்துல இருக்கிறதுனால அந்த காலை எப்படி அட்டன் பண்ணி பேசுறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன். பூரணி இதை கவனிச்சுட்டு அந்த மொபைலை வாங்கி காலை அட்டன் பண்றாங்க, ஸ்பீக்கர்லயும் போடுறாங்க. அந்த சமயம் பார்த்து கரெக்டா மீராவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உடனே கிருஷ்ணபிரசாத் வந்துட்டு பூமியை அந்த வீட்டுல இருந்து கூட்டிட்டு வரதுக்காக அந்த பிடிவாதக்காரி அந்த வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். அப்படி அவ வந்தானா வாசல்லே நிக்க வச்சு பூமி இங்க இல்ல அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. உடனே சாரதா பூமி உண்மையாவே இங்க இல்லைங்க, நீ அந்த சரச்சந்திராவோட பொண்ணுன்னு சொல்லி ககன் அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்ட அப்படின்னு சொல்ல, இப்பதான் நீ புத்திசாலித்தனமா நடந்துக்க ஆரம்பிச்சிருக்க, இதே மாதிரியே அந்த முட்டாள் கிட்ட சொல்லி திருப்பி அனுப்பிடு அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே போனை வாங்கி மீரா வந்து பேசுறாங்க. நீங்க பண்றது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல, யார் அப்படின்னு கேட்க, நான் தான் உங்களோட முட்டாள் பேசுறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு மீரா வந்து என்ன பண்றாங்கன்னா சாரதா கிட்ட பூமி எங்க அப்படின்னு கேட்க, பூமி உண்மையாவே இந்த வீட்டுல இல்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதை வந்து மீரா நம்பாம வீட்டுக்குள்ள போயிட்டு எல்லா இடத்துலயும் வந்து தேடி பாக்குறாங்க. தேடி பார்க்கும்போது பூமி பூமி பூமின்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்க இவ்வளவு நேரம் கூப்பிடுறீங்களே, பூமி இந்த வீட்டுல இருந்தா இந்நேரத்துக்கு வெளியில வந்திருக்க மாட்டாலாம், எனக்கு உங்க கூட சண்டை போடுற எண்ணெல்லாம் கிடையாது, பூமி இங்க இல்ல, உண்மையாவே அவளை வெளியில அனுப்பிட்டாங்க ககன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா தான் சரி அப்போ வேற எங்க போயிருப்பாவ, எங்க போனாலும் தெரியலையே, ஒருவேளை அண்ணனை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருப்பாளோ அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. உடனே வந்துட்டு மீரா பூமியை தேடி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு பூமி விடாம வந்து ககனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ககன் வந்து அந்த காலை அட்டன் பண்ணவே மாட்டாரு. அந்த இடத்துக்கு சாரதா வந்து போறாங்க. பூமி இத்தனை முறை கால் பண்றாளே, நீ அட்டன் பண்ணி பேசலாம்ல அப்படின்னு சொல்ல, வேணாம், திரும்பவும் நான் அந்த காலை அட்டென்ட் பண்ணி அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கையை நான் வர வைக்க மாட்டேன், வேண்டாம், தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ நீ பூமியை மொத்தமா மறந்துட்டியா அப்படின்னு கேட்க, மறந்துடணுமா, வேற வழி இல்லை, நான் மறந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவை கட்டி பிடிச்சி ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணி ககன் வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி அழுவாங்க. அப்போ வந்துட்டு சாரதா வந்து சொல்றாங்க, நீ இந்த அளவுக்கு பூமியை லவ் பண்றியே, ஏன் நீ இப்படிலாம் அவகிட்ட நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்ல, நான் பூமியையும் அவளோட காதலையும் எப்போ மறக்கவே முடியாதுமா, காதல்னா மறக்க முடியாது தானம்மா அப்படின்னு சொல்ல, உடனே சாரதா அப்படி இருக்கும்போது மனசுக்குள்ள இவ்வளோ காதலை வச்சுக்கிட்டு ஏன்டா இப்படி இறக்கம் இல்லாம பூமியை வந்து இவ்வளோ கடுமையா அவகிட்ட பேசி அவளை வெளியில அனுப்பிட்டியேடா, உன்னோட வார்த்தையை கேட்ட பூமி எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருப்பான்னு கொஞ்சமாவது நீ யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு வந்து சொல்றாங்க. நாம அவளை உள்ள கூட கூப்பிடாம உன்னை வந்து நீ வந்து அந்த அளவுக்கு அவளை திட்டி விரட்டி அனுப்பிட்டியே அப்படின்னு சொல்ல, நான் விரட்டி அனுப்புனது நான் காதலிச்ச பூமியே இல்லை, அந்த சரச்சந்திராவோட பொண்ணு தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பைத்தியக்காரத்தனமா பேசாத ககன், அந்த சரச்சந்திரா அவளுக்கு பூமி பிறந்தது வந்து அவளோட குத்தமா என்ன அப்படின்னு வந்து சொல்ல, அப்படி இல்லம்மா, ஆனா அந்த சரச்சந்திராவோட பொண்ணு எனக்கு வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த குடும்பத்தினால நாம கஷ்டப்பட்டது எல்லாமே போதும், அந்த பொண்ணு அந்த சரச்சந்திராவோட பொண்ணு எனக்கு வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா ககன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத பார்த்துட்டு சாரதாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. மீரா நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு பூமி கிட்ட வந்து பேசுறாங்க, நீ வா நம்மளோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி மீரா கூப்பிட, அப்போ பூமி வந்து சொல்றாங்க, என்னால வர முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன் வர முடியாதுன்னு சொல்ற அப்படின்னு கேட்க, நான் அந்த வீட்டுக்கு வந்தேன்னா கண்டிப்பா வந்துட்டு ககன் என்னோட மூஞ்ச கூட பார்க்க மாட்டாரு, என் பக்கமே திரும்ப மாட்டாரு அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த ஒரு ஆளுக்காக நீ வந்துட்டு எல்லாத்தையும் தூக்கி எறியணும்னு நினைக்கிறியா, எங்களெல்லாம் வேண்டான்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்ல, ஆமா என்னோட உலகமே அவர் தான் அப்படின்னு பூமி சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஏசிபி நயனி வந்துட்டு அந்த அங்க எடுத்த அந்த செயினை பத்தி விசாரிக்கிறதுக்காக அபூர்வாவோட வீட்டுக்கு வந்து போறாங்க. அங்க போயிட்டு அந்த செயின் யாரோடது அப்படின்னு எல்லார்கிட்டயும் விசாரிக்கிறாங்க. அது வந்துட்டு செரியோட செயினா அப்படின்னு வந்து கூப்பிட்டு இந்துவை வந்து கேட்குறாங்க. ஆனா அவங்க வந்துட்டு அது என்னோட அண்ணனோட செயின் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள யோசிக்கிறாங்க. அவனோட செயின் எப்படி அங்க போச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வம்சி வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்களோட எக்ஸ்லவருக்கு பணம் கொடுக்கறதுக்காக அவங்க வீட்டுல இருந்தே வந்துட்டு அந்த பணத்தை வந்து திருடுறாரு. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.